guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லங்க. நம்ம ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா டைமண்ட் 4 5 ஸ்டார் வரைக்கும் போய்ட்டோம். இன்னும் நம்ம ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் எடுக்கணும். என்னடா அந்த ஒரு ஸ்டார்னு கேட்டிங்கன்னா இன்னும் அந்த ஒரு ஸ்டார் எடுத்தா நம்ம அழகா ஹீரோக்கு போய் சேர்ந்துடலாம். அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே போல இன்னும் நம்ம வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக் பண்ணிட்டு அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகேங்க, வளவலான்னு பேசாத, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கே ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா M5 எடுத்துட்டேன். டபுள் பிஸ்டல் தான் எடுக்கலாம். இருந்தாலும் நம்ம M5 ட்ரை பண்ணிட்டேன். ஓகேங்க, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் ஏறி ஓடுறோம். எவனா கடிப்பானான்னு பார்க்கலாம். ஓடு 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 எவன் இருக்கிறான், சீக்கிரம் எவனா மாட்டுங்கடா. டேய் கையில் அப்படியே துடிக்குதுங்க. எவனா அடிக்கணும் போட்டு தாக்கணும்னு. எவனா வரானா? ஆஹா வராங்க. போடு 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 போடு. ஆஹா என்னங்க இது M5 இதுக்கு தாங்க எனக்கு M5 வராது. சரி சும்மா ட்ரை பண்ணுவோன்னு எடுத்துன்னு வந்தேன். இங்கே பார்த்தா பேர் ஆடா பாவி கீழே குடிச்சிட்டாங்க. ஆஹா எலிமினேட் ஆகிட்டாங்க. நானே என்னையோ ஒரு நாள் தானே கில் எடுக்குது. அதுலேயும் இப்படி பண்ணால் நான் என்னடா பண்ணிட்டோம். சோபா முடியலைங்க. சரி ஓகே, நம்ம வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்துட்டோம். நம்ம டீம்மேட் எல்லாரும் முடிச்சிட்டானுங்க. ஓகேங்க, நம்ம டீம்மேட் முடிச்சது 2வது பட்சம். இந்த வாட்டி நம்ம தான் முடிக்கணும். இந்த வாட்டி நான் என்ன கன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா மேக் 10 எடுத்துட்டேன். மேக் 10 எடுத்து எல்லாரும் விளாச வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்களா அப்டேட்டுன்ற பேரில் ஏதோ கொசான்னு ஓடுதுங்க. அதை அப்டேட்டுன்ற பேரில் விட்டு வச்சுக்கிறான். ஒரு உருப்படியான அப்டேட் எதனா பண்ணுறான் ஃப்ரீ ஃபயரு. சோபா ஃப்ரீ ஃபயர் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பேர் தான். இந்த கரீனாவை தாங்க எதனா பண்ணணும். இந்த அப்டேட்டு இதெல்லாம்னாலே ஓல்டு பிளேயர் பாதி பேர் ஃப்ரீ ஃபயரை டிலீட் பண்ணிட்டே போயிட்டாங்க. அந்தளவு ஒரு வெறி ஆயிடுச்சு அவங்களுக்குலாம். யார் இருந்தாலும் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் தாங்க. யாருக்கெல்லாம் அந்த ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும் அப்படின்றவங்களாம் ஒரே ஒரு லைக் மட்டும் வீடியோவை பாருங்கள். அதே போல் இப்போ எவன் வரான்னு நம்ம பார்த்துனே இருக்கணுங்க. எவனோ அது இந்த பேசிக் ஆஃபில் எவனோ வந்துடும். ஆஹா இங்கே பார்த்தீங்களா நீ பார்த்துக்க ஏன்டா பின்னாடி ஒருத்த வந்துக்கிறேன். அவனை பாடுறானா முன்னாடி சவுத்து நட பார்த்துட்டு என்னடா ஏங்க இந்த மேக்டனே ஆனால் தாங்க எனக்கு பிடிக்காது. என்னடா அடி இதெல்லாம் எப்பா எப்படியாச்சுங்க அவனை ஆடா பாவீங்களா. இதுக்கு தாங்க இந்த மேக்டனே எனக்கு பிடிக்காதுங்க. ரொம்ப ரீகாயில் ஆகுதுங்க. அப்பா ரொம்ப வெறி. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே நாக்குங்க. சூப்பர்ரா. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் 2 பேருமே காலி. இப்போதைக்கு நம்மளும் அந்த 1ஆம் நம்பர் தாங்கிறோம். சொல்லி வாய் முல்லாம் அவனு நாக் பண்ணிட்டாங்க. போடு நம்மளே முடிச்சு விட்டாங்க. சரி பார்த்த ஒரு லுக்கில் வந்துட்டேன்டா டொக்கில். டேய் அது பொண்ணு இல்லைடா பையன்டா. அடா பாவி எப்படி வழிகிறோம் பாருங்க அவன். சரி ஓகே, எப்படியும் நம்ம வந்து வெற்றிகரமாக 3வது ரவுண்டு வந்துட்டோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மேக் 10 எடுக்க போகிறதுங்க. UMP தான் எடுக்க போகிறேன். UMP ஏற்ற மட்டும் என்னடா அச்சிட போறியான்னு கேட்டிங்கன்னா அது வேலையாகாது. அதனால பார்த்தீங்கன்னா நான் கண்ணை மாற்றி MP5 எடுக்கிறேன். MP5 வச்சுட்டு வேடான்னு கேட்டேன்னா அதுவும் வேலையாகாது. ஏதோ நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா செம்ம ஃபார்மில் இருக்கிறேன். ஏன்னா கையில் பார்த்தீங்கன்னா MP5 நான் புயலுங்க. இதை தான்டா பொண்ணுக்கிறேன். எங்கடா அடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதுங்க இப்போ கேட்டை ஓப்பன் பண்ணிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயல்பாடெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். சரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணுதான் ஆனால் எனிமி வருவானான்னு ரொம்ப நான் இருந்தேங்க. ரொம்ப விருப்பாயிடுச்சு. சரி இன்னும் வெயிட் பண்ணுங்க சொல்ல கடைசியாக வந்து அதை பார்த்தீங்களா வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாரு. அவர் வந்து சந்தேகம் வருது எவன்டா இங்கே தானே மாட்டானு. ஆஹா ஆடு தானே மாட்டுதுங்க. படு சான்ஸை மிஸ் பண்ணிட்டேங்க. ஐயோ நாங்கள் அவனை அடிக்கிட்டு போயிடுச்சுங்க. அதுலேயும் இன்னொரு ட்விஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி 4ஆம் நம்பரு நின்று இருப்பார். அவனை முடிச்சு விட்டு நம்மளும் நினச்சிங்கன்னா அவனை முடிச்சிருவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆர்வமாக விளையாடுறது வீட்டு அடிக்கிறீங்க. இதான் நம்மளுக்கு சான்ஸு. போடு தலை சாத்துறது. ஓகே இது மேலே நம்ம ரெஸ்ட் பண்ணிடலாம். கீழே இறங்க பாருங்களா நீங்கள் 2 பேர் முடிச்சுட்டோம். எப்படின்னா அந்த ஊக்காங்க வச்சிருங்களா. டே ப்ளீஸ்டா எப்படின்னா வச்சிருங்களா. எஸ் எப்படியாச்சுட்டானுங்க அந்த ஊக்காங்க. ஹலோ மகனே, வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா. நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. எப்படியோங்க அந்த ஊக்கங்க பண்ணி நச்சு பிறகுதான் அப்படியே மனசெல்லாம் ரிலாக்ஸாக இருக்குது. எப்பாடா எப்படியோ ஓகே. இப்போ அவனை அச்சு பிறகு தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகேங்க, இந்த ரவுண்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிறோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் MP5 வச்சு ஆடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா கன் அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து ஸ்பீட் பூஸ்ட்டு அப்புறம் அந்த மெடிக்கெட்லாம் வாங்கிக்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்காக 2 கிலோ என்னவோ பண்ணியிருக்கிறோம். அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. அதுலேயே நம்ம வந்து செகண்டு. அப்போ எந்த அளவுக்கு ஏன் டீம்மேட் ஆடுவாங்க நீங்களே தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பரன்னு ஓடுறோம்.
அதே போல் இன்னும் நம்ம சேனல் யாரெல்லாம் லைக் பண்ணலையா லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாரும் அவன் பின்னாடி ஆஹா மேலேயா சண்டை எப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு விட்றானுங்க, ஒரு பையன் ஆயிடுது இல்லையா? ஆஹா இங்கே ஏய் பெருசு ஒத்தையா சிக்கின்னு இருக்கு கொத்த மாட்டானுங்க. அட்டா பாவீங்களா, இங்கே பார்த்தீங்களா 3 பேர் இங்கே தாங்க குத்து வச்சு உட்காந்துக்கிறாங்க. போடு அப்பா 3 பேர் முடிச்சாச்சுங்க. யாரா இல்லைண்டா ஓகே 3 பேர் முடிச்சாச்சுங்க. செம்ம வேற மாதிரி. ஒரு நிமிஷம் டேய் என்னடா நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், யாரா அவன் லைக் போடுறது? அடா என்னடா பக் இதெல்லாம். சரி ஓகேங்க இன்னும் ஒருத்தன் தான் அவனை எப்படின்னாச்சு ஏஸ் வாங்கிடலாம். போடு ஆஹா அது சூப்பர் அடி வேலைங்கடா. இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஓசிக்கில் எலிமினேட்டடு இப்படியே போயின்னுக்குதுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது. அடா பாவீங்களா. ஓகேங்க வெற்றிகரமாக வந்து 5th ரவுண்ட் வந்துட்டோம். நம்ம 3 அவனுக்கு 2 அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பருங்க வேற மாதிரி. கையில் பார்த்தீங்கன்னா MP5 3 6ஆம் மாதிரி போட்டு தாக்குற பாருங்க. இப்போது ஃபார்ம் வந்துட்டேங்க கையில். இனிமேல் அவனை யாராலையும் என்னை தடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபார்ம் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் முன்னிலையில் இருக்கிறோம் 5 கில்லத்து. ஒரே பெருமையாக இருக்குது. ஆனால் இது கடைசி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்ம டீம்மேட்டு பண்ணுகிற வேலை அந்த மாதிரி இருக்குது. பாதி ஓசிக்கில் பாதி எலிமினேட்டடு. என்னங்க இது இந்த மேட்ச் ஃபுல்லாகவே இப்படி தாங்க போயிருக்குது. நேற்றுக்கு நான் கில்லு எடுத்துக்கணும்னு நினச்சிருந்தா நேற்றுக்கு ஒரு 10 கில் தான் போயிருக்கோம். அதெல்லாம் ஓவரு நான் ஒரு 8 கிலோ போயிருக்கோம். அந்தளவுக்கு நான் ஆடினேன். இருந்தாலும் அந்த கில்லுலாம் எனக்கு வரலங்க. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மேலே ஏறுவான். எவனா இருக்கிறான் இங்கே பார்த்தீங்களா எவனா நாக் பண்ணிச்சுன்னா நம்ம சூப்பர் இருங்கடா சொல்லி வாங்கி முடியலங்க. அதுவும் ஓசிக்கல யாரும் எனக்குலாம் நாக் பண்ணுறது அவன் இங்கேடா ஆகிற டே பூனை மாதிரி நல்லா இருக்கும். ஓகேங்க வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா புயா எடுத்தாச்சு. நம்மளோட வெற்றி நெருங்கிச்சுன்னு நினைக்கிறேங்க. வேறு மாதிரி இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துக்கிறாராம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் முக்கியம் இல்லைப்பா போட்டு ஹீரோயிங்க. இதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்ததே. ஓகேயோ வேறு மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா 10 சீசனாக வந்து ஹீரோய்க்கு போயிருக்கிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. முன்னாடி மாஸ்டர்லாம் போனேன், இந்த வாட்டி கொஞ்சம் ஒர்க் ப்ரெஸ் இருங்க, அதனால தான். சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பாய்.